Hello future aspirants, happy Tuesday. I'm Anusha Surendar and welcome to Example Info in Tamil. இன்னைக்கு ரெண்டு ஆர்டிக்கல் இந்த ரெண்டு ஆர்டிக்கலுமே ஒரு காமன் விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனில் டோட்டல் இந்தியாவோட ஜிடிபி அந்த growth வந்து எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது செகண்ட் ஆர்டிக்கலில் சேம் இந்த லாக்டவுனால் சின்ன சின்ன லேபர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த லேபர் ஒர்க்கர்ஸ்லாம் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் செகண்ட் ஆர்டிக்கல். ஸோ வாங்க இந்த ரெண்டு ஆர்டிக்கலும் டீப்பாக டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல், ominous signals on slowdown of India's economy. ஸோ ominous அப்படின்றது அச்சுறுத்தும், ஸோ பயமுறுத்தும் விதம், அதுதான் வந்து ominous-ஓட மீனிங். ஸோ எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட எக்கானமி நேற்று ஆர்டிக்கலில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அன்லாக் 1 அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்தியாவோட எக்கானமி ரொம்ப லோவாகிட்டு இருக்கனால தான் அன்லாக் 1 அந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது பார்த்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவோட எக்கானமி எவ்வளோ தூரம் பர்சன்டேஜ் வைஸ் ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற டேட்டாவை தான் சொல்லியிருக்காங்க. growth figures will worsen as India waits for full impact of lockdown. ஸோ இப்போ வந்து எதனால இந்த நேத்தும் இன்னைக்கும் கனெக்ட் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு புரியும். ஸோ இந்தியா வந்து ஃபுல் லாக்டவுனுக்கு அந்த இம்பேக்ட் வந்து டோட்டலாக முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்கானமியோட க்ரோத்தில் அடி வாங்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிடிபியோட கேல்குலேஷன் இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். India's economy is a severe slowdown that is only going to get worse in a pandemic-stricken world. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு அண்ட் இந்த லாக்டவுனில் கண்டிப்பாக இந்தியாவோட எக்கானமி பயங்கர வேர்ஸான ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 months after Finance Ministry mandarins prognosticated that India's growth slowdown had bottomed out, the latest economic data has belied the prediction. ஸோ 3 மாசத்துக்கு அப்புறமா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்த லாக்டவுனில் இந்தியாவோட growth என்ன அப்படின்றத பார்த்துருக்காங்க அண்ட் லேட்டஸ்ட் டேட்டாவையும் வந்து ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரக்னாஸ்டிகேட்டட் அப்படின்றது முன்கணிப்பு, ஸோ முன்னாடியே வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கிடையாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த டிபார்ட்மெண்ட்ஸுமே பெருசாக ஒர்க் ஆகலை. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கே ஒரு சில விஷயங்கள் தெரியும் இல்லையா, ஸோ எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கணிச்சு ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. Crucially, the GDP growth estimates for the January to March quarter and the full fiscal year barely reflect the impact of the public health crisis and the stringent lockdowns which were imposed nationwide only from March 25. ஸோ இது வந்து நார்மலான ஒரு விஷயம், அதாவது ஜான்வரி டு மார்ச், ஸோ அந்த ஃபிஸ்கல் இயரோட அந்த எண்டிங் வந்து ஜான்வரி டு மார்ச் குவார்ட்டர் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நேஷன் வைட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனது வந்து மார்ச் 25ல தான். ஆனாலும் அந்த ஃபுல் இயரோட டேட்டா எடுத்து பார்க்கும்போது ரொம்ப இம்பேக்ட் ஆனது பப்ளிக் ஹெல்த் கிரைசிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. த NSO's estimates show fourth quarter and fiscal 2019 to 20 growth slumped to 3.1% and 4.2% respectively, the slowest pace in 11 years. ஸோ என்எஸ்ஓட எஸ்டிமேஷன் படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபோர்த் குவார்ட்டர், அதாவது 2019 to 20 அந்த க்ரோத்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3.1% அண்ட் 4.2% குறைஞ்சு தான் இருக்கே தவிர ஏறலை அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 11 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டேட்டாவை பார்க்குறதாவும் சொல்லியிருக்காங்க. The government says the lockdown impacted data flow and with statutory reporting timelines extended, the estimates would likely undergo revision. ஸோ கவர்மெண்ட் வந்து இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து லாக்டவுன்னால தான் இவ்வளோ தூரம் இந்த இம்பேக்ட் வந்து இருக்குது. ஸோ டேட்டா வந்து இவ்வளோ தூரம் கம்மியானதுக்கு ஸ்லம்ப்ட் அப்படின்றது இறங்கி இருக்கிறது கம்மியானதுக்கு இதுதான் வந்து ரீசன், லாக்டவுன் தான் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாட்யூட்டரி அப்படின்றது சட்ட ரீதியான. However, the fact that gross value added numbers for the first 3 quarters have been revised significantly downwards shows that the economic malaise was deep and widespread even before the novel coronavirus landed on Indian shores.
ஸோ இன்னொரு ஃபேக்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த லாக்டவுன்னால தான் இந்த டேட்டா ஃப்ளோ வந்து ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. பட் இப்போ இங்கே ஃபேக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ்ல கூட எக்கனாமிக் லெவல் ரொம்ப ஸ்லோ டவுன்ல தான் இருந்தது. அப்போ அதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்றதான் கேட்குறாங்க. தட் இஸ் ஈவன் பிஃபோர் நோவல் கொரோனா வைரஸ் லேண்டட் ஆன் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு வரதுக்கு, கொரோனா வைரஸ் இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து அந்த வேல்யூ வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 4 of the 8 industry sectors that together comprise the GVA are now revealed to be in far worse shape than was reported earlier. ஸோ 8 இண்டஸ்ட்ரீஸில் 4 இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா gross value added GVA இப்போ வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப வஸ்டாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ண டேட்டாவை விட இப்போ ரிப்போர்ட் பண்ண டேட்டா வந்து ரொம்ப வஸ்டாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா, this includes manufacturing, which contracted for a third straight quarter and shrank by 1.4% in the fourth quarter. Construction, a major job generating activity that continued to weaken and contracted 2.2%, and the two largest services categories. ஸோ இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, மேனுஃபேக்சரிங். ஸோ மேனுஃபேக்சரிங் அப்படின்றது அதிக லெவலில் இருக்கணும், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா 1.4% வந்து சுருங்கிருச்சு, ஸ்ட்ராங்க். ஸோ எதில் அப்படின்னா ஃபோர்த் குவார்ட்டரில். பட் தேர்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் ஃபோர்த் குவார்ட்டரில் 1.4% வந்து சுருங்கிருச்சு. அடுத்ததாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கண்டிப்பாக ஜாப் ஜென்ரேட்டிங் ஒர்க் அது. ஸோ நிறைய பேருக்கு அதில் ஜாப் கிடைக்கும். அது வந்து 2.2% வந்து வீக்கன் ஆயிருக்கு. அண்ட் த டூ லார்ஜஸ்ட் சர்வீசஸ் கேட்டகரிஸ். ஸோ இது எல்லாமே வந்து லாக்டவுனுக்கு முன்னாடியே நடந்தது அப்படின்ற டேட்டா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த க்ரோத் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். த ரிவிஷன்ஸ் இன் த ட்ரேட், transport, hotels and communications and financial, real estate and professional services sectors have cut third quarter growth figures by 1.6 and 4 percentage points respectively. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை, ஹோட்டல்ஸ் இல்லை, ஃபினான்ஷியல் அந்த ரியல் எஸ்டேட் அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால தேர்ட் குவார்ட்டர் அந்த க்ரோத் வந்து கம்மியாயிடுச்சு. த எக்கானமி இஸ் visibly mired in a demand drought that is unlikely to abate anytime soon. ஸோ mired அப்படின்றது மூழ்கி இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த சுச்சுவேஷன் ரொம்பவே கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக போயிட்டு இருக்கு. ஸோ எப்போ வேணாலும் என்ன வேணால் ஆகும் அப்படின்ற நிலமையில தான் இப்போ நம்மளோட இந்தியன் எக்கானமி இருக்கு. Private consumption spending, which accounts for 55 to 60% of GDP, extended a downtrend as growth slid to 2.7%. ஸோ இந்த இதில் வந்து டோட்டல் ஜிடிபியில் வந்து ப்ரைவேட் கன்சம்ஷன் ஸ்பெண்டிங் அது மட்டுமே 55 to 60% இருக்கும். பட் அது கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கு, 2.7% வந்து கம்மியாக இருக்கு. ஸ்லிட் அப்படின்றது சறுக்கி இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி கான்ட்ராக்டட் ஃபார் அ தேர்ட் கான்சிக்யூட்டிவ் குவார்ட்டர் அண்ட் ஷ்ராங்க் 6.5%. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதில் கூட 6.5% வந்து சுருங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட் தி தேர்ட் குவார்ட்டர். Data coming in for the current fiscal are revealing the devastating impact that the lockdown has had. ஸோ இப்போ உள்ள டேட்டாஸ் இந்த கரண்ட் ஃபிஸ்கல் இயரில் எப்படி இருக்குது, ஏன்னா ஃபுல் லாக்டவுனில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத அந்த ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். Output at the 8 core industries that represent 40% of the index of industrial production contracted by an alarming 38% in April. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40% இருந்தது, ஏப்ரலில் வந்து 38%க்கு வந்து குறைஞ்சிருக்கு. Merchandise exports shrank 60% in the same month. ஸோ merchandise exports அப்படின்றது இங்கேருந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே இருக்கிற மார்க்கெட்ஸில் விற்க சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து merchandise exports. ஸோ அது வந்து 60% வந்து டோட்டலாக குறைஞ்சிருக்கு. The RBI, which cut interest rates on May 22, was categorical in its assessment that a recovery would likely start only from the October quarter. So RBI வந்து ரீசெண்டாக on May 22ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதை கூட நம்ம எடிட்டோரியலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த அடுத்த குவார்ட்டர் வந்து அக்டோபரில் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த டிசிஷன் வந்து எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. For even that to materialize, the center must act.
ஸோ இந்த அக்டோபரில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி ப்ரீ பிளான்டாக நிறைய விஷயங்கள் வந்து சென்டர் வந்து பண்ணணும். இட்ஸ் பேக்கேஜ் so far has been focused on credit enhancement measures that ease supply side constraints and structural reforms that may bear fruit over a longer horizon. ஸோ இந்த பேக்கேஜில் வந்து எப்படி ஃபோக்கஸ் ஆயிருக்கு அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட், அதாவது ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஒன்லி டு மேக் ப்ராஃபிட் தான். But the imperative now is to bite the bullet and opt for a massive fiscal stimulus that actually pulls cash in the hands of consumers and the millions of jobless youth in order to help revive demand. ஸோ இதோட இம்பேக்ட் இந்தியன் எக்கானமி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பெரிய வாஸ்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதில் ஒரு இண்டிவிஜுவலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. அது இன்னமும் தொடரும், அதுக்கு மேலேயும் போகும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலோட டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு, அதோட நியூஸ் இங்கே இருக்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். செகண்ட் ஆர்டிக்கல், workforce habits on tweaking of labor laws. Instead of tweaking labor laws, states must inspire confidence in workers. ஸோ அந்த லேபர் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன ட்வீக்கிங் அப்படின்றது ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த லேபர் லாஸ் அப்படின்றது அந்த சட்டத்தில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ட்விஸ்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக கண்டிப்பாக ஸ்டேட்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டுமே வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு சில கான்ஃபிடென்ட்டான வேர்ட்ஸோ இல்லை மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸோ வந்து கொடுக்கலாம் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றதான் வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்றதா கேட்டிருக்காங்க. ஸோ என்ன டிஸ்கஷன்ல பார்க்கலாம். Over 2 months into the national lockdown, India's workforce, ostensibly blessed to be part of its much vaunted demographic dividend, is in complete disarray. ஸோ கிட்டத்தட்ட 2 months of national lockdown, இந்தியாவோட ஒர்க் ஃபோர்ஸ், ஸோ இந்தியாவோட டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு வெளிப்படையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆசிலேஷனில் தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒர்க் இல்லை, வீட்டில் தான் வந்து ஷட் டவுன்னால வீட்டில் தான் இருந்தாங்க. எசென்ஷியல் சர்வீசஸ் தவிர மற்ற சர்வீசஸ் எல்லாமே வீட்டில் தான் இருந்தாங்க. There is the visibly disturbing narrative of a few million workers trying to get back home from their respective urban lives as resources run out and lack of adequate living space. It's hard in the face of a virus that requires physical distancing. ஸோ இது வந்து நம்ம நேற்று கூட பார்த்தோம், ரொம்ப நாளாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ வேறு இடத்துக்கு வந்து மைக்ரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஊர்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களா கூட இருக்கட்டும், ஆனால் இங்கே பர்டிகுலராக மைக்ரண்ட்ஸை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்குமே வந்து இருக்கிறதுக்கு இடம் தரல, சாப்பாடு தரல, காசு இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லாதப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அவங்களோட அர்பன் பிளேசஸ்க்கே போயிட்டு சர்வை பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களோட தாட்டாக இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் இம்பேக்ட் ஆஃப் வைரஸ், தே யூஸ் தேர் ஃபீட், ஆஃபன் ஃபேஸிங் போலீஸ் wrath till the administration allowed trains and buses to move again. they use their feet அப்படின்னா அவங்க நடந்து போகிறத தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாமல் ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்டே நடந்து போக முடியாது. ஸோ ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து பல 100 கிலோமீட்டர்ஸ் வந்து தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து போனாங்க. அண்ட் ஆஃபன் ஃபேஸிங் போலீஸ் wrath, ஸோ போலீஸோட டிஸ்டர்பன்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க அன்டில் தி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரெயின்ஸ் அண்ட் இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்பயும் வந்து அந்த ட்ரெயின்ஸில் வந்து தண்ணி கூட கிடைக்காம, சாப்பாடு கூட கிடைக்காம நியூஸ்லலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் எவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்றது. While swathes of informal sector workers are moving away from their adopted base, the remaining 10% of the workforce that is formally employed with social security benefits are beset by pink slips, furloughs or salary cuts. ஸோ இதனால இந்த மாதிரி இருக்கும்போது ரிமைனிங் 10% ஆஃப் தி எம்ப்ளாயிஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் ஸ்லிப் அப்படின்றதோட மீனிங் என்னன்னா டிஸ்மிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது டிஸ்மிஸ் பண்ணுறது, அதான் வந்து பிங்க் ஸ்லிப் அப்படின்னு சொல்கிறது. furlough அப்படின்றது grant leave or absence.
ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டைம் சேலரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து ஒர்க் பண்ணலனா கூட லீவ்ல இருந்து சேலரி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ தூரம் வந்து கொடுக்க முடியும்? ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் வந்தாதான் அங்கே உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கே வந்து அந்த கம்பெனி ரன் ஆகாமல் இருக்கும்போது அவங்களாலே கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து லாங் ஆப்சன்ஸ் ஆர் லீவ் அதுதான் வந்து ஃபால் ஆஃப் அப்படின்னு சொல்றது ஆர் சேலரி கட்ஸ். ஸோ இது மூணுமே வந்து கண்டிப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் நார்மல்சி மறுபடியும் வந்தாலும் இந்த அன்லாக் ஒன் இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாலும் நிறைய பேருக்கு இந்த லாக்டவுன்னால வேலை இழந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் அடுத்த ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. The trend driven by the slump in economic activity cuts across sectors. ஸோ இப்போ உள்ள ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல்ல வந்து பார்த்தோம் இல்லையா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில வந்து சரிஞ்சிருக்கிறதுனால எல்லா செக்டார்லையுமே பாதிப்பு ஏற்பட்டுட்டு இருக்கு. Restrictions have eased slightly, but a return to normalcy has proved challenging even for the firms that are allowed to operate largely due to inadequate manpower. ஸோ கண்டிப்பாக இது நடக்கும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஈஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஈஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில தளர்வுகள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட அந்த சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வச்சு மீதி இருக்கு, அதாவது ஒரு கடையில் வந்து 50% ஒர்க்கர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மேன் பவர் உள்ள இடத்துல இந்த டிபார்ட்மெண்ட்க்கு இத்தனை ஒர்க்கர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் குறைக்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு சில குறைபாடுகள் இருக்கும். Industry representatives have pleaded with the Labour Ministry to casual workers to return to their workplaces on being summoned, and if that does not prove effective, make them liable for action under relevant industrial labor legislation. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒர்க் பிளேஸ்க்கு ஒர்க்கர்ஸ் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி லேபர் மினிஸ்ட்ரிக்கு நிறைய ஒர்க் பிளேசஸ்ல இருந்து வந்து ஒரு சில கோரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்கவுங்க ஊருக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து தான் ஆகணும்னு சொல்கிற அளவுக்கு கவர்மெண்ட்க்கு வந்து எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை, ஸோ வர முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ரிலாக்ஸேஷன்ஸ் ஹவ் ஆல்சோ பீன் sought in statutory wage payments for April and May when little work happened. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நிம்மதி அடைஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் வந்து நடந்தது இல்லையா, அவங்களுக்கு மட்டும் பேமெண்ட்ஸ் வந்து கிடைச்சிது ஃபார் ஏப்ரல் அண்ட் மேக்கு. ஸோ சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கிறது தான் வந்து ஓரளவுக்கு நம்மளை சமாதானப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. Several states offered a temporary fix stretching permissible working hours from 8 to 12 so that productivity can improve even with less than optimal staff strength. ஸோ சில ஸ்டேட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஒரு டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 8 hours இருந்த டைமிங் வந்து 12 hours எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க வித் மினிமல் ஸ்டாஃப். ஸோ 50% ஸ்டாஃபை வச்சே 8 hours to 12 hours வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை அவங்களால இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. While Rajasthan withdrew such an order, Uttar Pradesh, Madhya Pradesh and some others have used the occasion to embark on a purge of labor laws, citing the need to spur investor confidence and revive job creation. ஸோ ராஜஸ்தான் வந்து இந்த ஆர்டர்லேருந்து விலகிட்டாங்க. அவங்க எங்களுக்கு இந்த இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் சில ஸ்டேட்ஸான உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ்லலாம் இந்த லா வந்து கொண்டு வந்திருக்காங்க டு என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. Labor unions have protested this wholesale scrapping that would leave employees vulnerable in many aspects. ஸோ இது கண்டிப்பாக நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தான் வந்து உருவாக்கும். ஸோ இதை நம்ம இப்படி பார்க்கும்போது நார்மலாக தெரியும், பட் பின்னாடி அவங்களோட பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கும். Being a concurrent subject in the Constitution, states, however, need the centers not to effect these changes, and for now, Labour Minister Santosh Kumar Gangwar appears disinclined to agree. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் எங்கேருந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சென்டர் கிட்ட இருந்து தான் வரணும். அவங்க இந்த சிச்சுவேஷனுக்கு வேணான்னு சொல்லணும் அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பட் லேபர் மினிஸ்டர் சந்தோஷ் குமார் கங்வார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, he appears disinclined to agree. Disinclined அப்படின்றது unwilling or reluctant. Official instructions to keep paying employees amidst the lockdown have not worked evenly, while tweaks such as lowering the EPF contribution rate do not amount to much relief for firms or their staff.
ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல சேலரி வந்து கொடுத்துட்டே தான் இருக்கணும், ஈவன் ஷட் டவுன்ல இருந்தாலும் கூட அப்படின்னு ஒஃபிஷியலா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருந்தாலும் இது வந்து கண்டிப்பா ஈவனா ஒர்க் ஆகல. ஸோ எல்லாருக்குமே வந்து இது கொடுக்கல அப்படின்றது தான் அடுத்த ஒரு பிரச்சனையா இருக்கு. EPF அப்படின்றது எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். ஸோ இதில் தான் வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து என்னன்னா, while tweaks such as lowering the EPF contribution, அதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ட்விஸ்டே. ஸோ அந்த EPF அப்படின்றது சொன்ன மாதிரி எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அதை வந்து கம்மியாக்கியிருக்காங்க அப்படின்றது தான். While the nature of work is changing and greater spending is needed on hygiene, the immediate challenge is to inspire employee confidence. ஸோ இதில் வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ என்னன்னா இதுக்கப்புறம் ரொம்பவே உழைக்க வேண்டியது வரும், கண்டிப்பாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே. ஸோ 8 to 12 hours சேஞ்ச் பண்ணும்போது பர்சனலாக நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு கம்பெனிஸை பொறுத்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து வெளிப்படையாக நம்மளுக்கு தெரிகிற விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ஸை உருவாக்கும் விதமாக நம்ம வந்து செயல்படணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீட் மோர் ஹைஜீன். ஸோ மாஸ்க் வேர் பண்ணுறது, ஹேண்ட் க்ளவுஸ் வேர் பண்ணுறது, ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாக்கணும். மோஸ்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் ரன்னிங் ஸ்கேர்ட் ஆஃப் தி பேண்டமிக். ஸோ இது ரொம்ப உண்மை. ஸோ இந்த பேண்டமிக்கால மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு வந்து பயந்துட்டு தான் போகிறாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். கெட்டிங் தெம் ஹோம் சேஃப்லி இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் கிவிங் தெம் அன் எமர்ஜென்சி இன்கம் சப்போர்ட் டில் தி வர்ஸ்ட் ஆஃப் தி பேண்டமிக் சப்சைட்ஸ் இஸ் தி நெக்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாமே ஹோம், அவங்களோட வீட்டுக்கு சேஃபாக போயிருக்காங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அதுக்கு தான் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லாம் வந்து அவங்களுக்காகவாது அலோவ் பண்ணணும், அவங்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது இந்த பேண்டமிக்கில் அப்படின்றத செக் பண்ணணும். But for them to return to work enthusiastically over time, it is equal critical to reorient India's current approach to urban and industrial housing, workplace social security and minimum wage standards. ஸோ இப்போ போயிட்டாங்க இல்லையா, அவங்கள மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு வரணும், அது நம்மளால முடியாது. ஸோ ஏன்னா அவங்க வர வில்லிங்காக இருக்கணும். ஏன்னா போகிறப்பே வந்து நிறைய பேர் இனிமேல் வரமாட்டோன்ற மாதிரி தான் போனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் பேக் டு ஒர்க் பிளேஸ் கொண்டு வரதுக்கு. The center must begin a dialogue with states on this front. Ineffective paper laws such as the Interstate Migrant Workmen Act of 1979 can be reviewed thereafter. ஸோ இவங்களுக்காக இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மென் ஆக்ட் ஆஃப் 1979 அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ அந்த ஆக்ட் என்னன்றதை நான் கீழே ஆட் பண்ணுறேன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து அடுத்து ரிவ்யூ பண்ணி என்னென்ன வந்து கொண்டு வரணும் அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த அன்லாக் 1 அதை வந்து ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே தமிழ்நாட்டில் மட்டுமே 1000க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே அண்ட் நேற்று வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து அன்லாக் 1னால இவ்வளோ தூரம் பாதிப்பு இருக்கா அப்படின்றது வந்து நம்மளுக்கு இன்னும் போக போக தெரியும். ஆர்டிகல் 2ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு, அதோட நியூஸ் இங்கே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.